உங்கள் பப்பிக்கு எப்படி டூ ட்ரைனிங் அதாவது பாட்டி ட்ரைனிங் ஈஸியாக பண்ணுறது, உங்கள் வீட்டை எப்படி எப்போவும் சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு, அப்புறம் பாட்டி ட்ரைனிங்க்கு இப்போது அவைலபிளாக மார்க்கெட்டில் இருக்கிற உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, பப்பி வீட்டில் சுச்சு போயிட்டான்னா திருப்பி அதே இடத்துல சுச்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பப்பிக்கு சேஃபான பொருட்களை உபயோகப்படுத்தி ஃப்ளோர் கிளீனிங் தரை க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விட் ஒன்று தயார் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாகு பற்றிய பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது உங்களுக்கும் உங்கள் பப்பிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸி பாட்டி ட்ரைனிங் டிப் 1. பப்பிங்க பேபி தான்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், பப்பிங்களுக்கு சொன்ன உடனே புரியாது. அவங்களுக்கு பாட்டி ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நிறைய டைமும் எனர்ஜியும் அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். இதுதான் டிப் நம்பர் 1. பப்பியோட பாட்டி ட்ரைனிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை. டிப் 1ஓட பின் குறிப்பு கன்சிஸ்டன்சின்னா விடாமல் அவங்க கற்றுக்கிற வரைக்கும் அதை விடாமல் செயல்படுத்துறது தான் கன்சிஸ்டன்சி. டிப் நம்பர் 2, பப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பப்பி எந்த இடத்துல சுச்சுக்காக்கா போகணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்காங்க. பப்பி எந்த ஏஜாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடலாம். டிப் நம்பர் 3 ரொம்ப முக்கியமான டிப் இது. உங்கள் பப்பி சுச்சு போன இடத்த நீங்கள் தொடச்ச துணியவும் அல்லது பேப்பரையும் பத்திரமா வச்சுக்காங்க. இப்போது இந்த துணியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த இடத்த சுச்சுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் வச்சுருங்க. வச்சுட்டு பப்பியை அங்கே கூப்பிட்டு சுச்சு பண்ண சொல்லுங்கள். டிப் நம்பர் 4, நீங்கள் சொன்ன டைமுக்கெல்லாம் பப்பி அங்கே வந்து சுச்சு போவானா போக மாட்டான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் பப்பி எந்தெந்த டைமில் சுச்சு போவான்னு. அதாவது தூங்கி எழுந்த உடனே சுச்சு போவாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது மத்தியில் விளையாடுற நேரத்துலேயே மத்தியில் ஒரு தடவை போய் சுச்சு போகணுன்னு நினைப்பாங்க. அப்புறம் 3வது தண்ணி குடித்தாங்கன்னா சுச்சு போகணுன்னு நினைப்பாங்க. 4வது அவங்க சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் போய் சுச்சு போயிட்டு வருவாங்க. எந்தெந்த டைமில் சுச்சு வரும் அவங்களுக்குன்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். இது வேணால் கொஞ்சம் வேறுபடலாம். உங்கள் பப்பி எந்த டைமில் போகிறான்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி, இப்போ தூங்கி எழுந்து போயிட்டுருக்கான் உங்கள் பப்பின்னா தூங்கி எழுந்த உடனே அவனை கூட்டிகிட்டு நீங்கள் உடனே நீங்கள் எந்த இடத்துல சுச்சு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் ஒரு லீஷ் வச்சு லைட்டாக கட்டி விட்டுருங்க. இல்லைன்னா அங்கேயே நீங்கள் உட்காந்து அவனுக்கான கமாண்டை சொல்லுங்கள். விளையாடுற டைமில் போகிறான் அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்கும்போதே ஒரு தடவை நீங்கள் கூட்டிகிட்டு போய் சூச்சு போகிறதுக்கான இடத்த செலக்ட் பண்ண இடத்துல அந்த பப்பியை விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு கமாண்ட் வேர்டு யூஸ் பண்ணணும். அதாவது சூச்சு போடா அப்படின்னு. நம்ம லாங்காக நம்ம மனுஷங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினா அவங்களுக்கு புரியாது. ஆனால் வார்த்தைகளை அவங்க புரிஞ்சு வச்சுப்பாங்க. சூச்சு அப்படின்னு சொல்லலாம், இல்லை பாட்டின்னு சொல்லலாம், இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த வேர்டை யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க மைண்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. நீங்கள் எப்போவும் அதே வேர்டை தான் அங்கே கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் கூட்டிகிட்டு போன உடனே உங்கள் பப்பி அந்த இடத்துல சுச்சு போயிட்டாங்கன்னா அதற்கான ரிவார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும் நம்ம இந்த இடத்துல தான் சுச்சு போகணும்னு. அந்த ரிவார்டு கொடுக்கும்போது நீங்கள் பெரிய பெரிய பிஸ்கெட்டாவோ பெரிய பெரிய சிக்கன் பீஸ் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு அதிலிருந்து பிச்சு சின்ன சின்ன பீஸாக கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் பப்பியை பாட்டி பண்ணுற ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம், அதாவது சுச்சு ஆர் பாட்டி பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அங்கே போய் கட்டி விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அவன் அங்கே போன உடனே கொஞ்ச நேரத்தில் எனி டைம் சுச்சு பண்ணுவான். சுச்சு பண்ண உடனே நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அங்கேயே பக்கத்துலேயே இருந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ரிவார்டு கொடுங்க. 5வது முக்கியமான டிப் என்னதுன்னா, ஒரே ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறது. நம்ம எப்படி பப்பிக்கு யூரின் எப்போ வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி வெளியே பப்பியை டாட்டா கூட்டிகிட்டு போகும்போதும் ஒரே ஷெட்யூல் ஒரே டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இன்றைக்கி 7 மணிக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா மறுநாள் 7 மணிக்கு கூட்டிகிட்டு போவீங்களான்னு அவங்க காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ஒரே டைமில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் கூட்டிகிட்டு போகிற டைமில் யூரின் போயிடுவாங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். வெளியே டாட்டா கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா மினிமம், அதாவது குறைந்தபட்சம் நீங்கள் 2 தடவையாவது கூட்டிகிட்டு போனுங்க. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. அந்த 2த்துக்கும் மேலே நீங்கள் எத்தனை தடவை கூட்டிகிட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களும் ஜாலியாக வந்துடுவாங்க.
நீங்கள் பப்பிங்கில் வெளியே டாட்டா கூட்டிகிட்டு போகும்போது ஒன்று அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, ஒரே இடத்த பர்டிகுலர் பிளேஸ்லேயே போய் போய் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வேறு பப்பிங்களும் டாக்ஸும் வந்து சுச்சு பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ உங்கள் பப்பியும் அதே இடத்துக்கு போகணுன்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்து ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறது. எப்படி நீங்கள் சேம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு சேம் டைம் கூட்டிகிட்டு போகிற டைமை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோமோ, அதே மாதிரி சேம் இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப உங்கள் 2 பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6வது டிப் என்னதுன்னா, நீங்கள் இண்டிபெண்ட் வீட்டில், அதாவது தனி வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த முக்கியமான டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னதுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வாஷ்ரூமில் பப்பியை வந்து, அதாவது பாத்ரூமில் பப்பியை அது சுச்சு கக்கா பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் ராத்திரியில் கதவு மூடிட்டு தனி வீடாக இருக்கிறவங்க வந்து டே டைமில் கதவை திறந்து விட்டு அது வெளியே போய் யூரின் பண்ண வச்சுட்டு இருந்திருப்பீங்க. சுச்சு கக்காலாம் முடிச்சுட்டு அவன் உள்ளே வருவான். ஆனால் ராத்திரியில் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அவருக்கு வந்துருச்சுன்னா கூட வாஷ்ரூமில், அதாவது பாத்ரூம்லேயே போய் பண்ணுற ட்ரைனிங் இருந்ததுன்னா அங்கேயே போய் அவங்கள ரிலீவ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கும் எந்த டென்ஷனும் இல்லை, பப்பிக்கும் எந்த டென்ஷனும் இல்லை. இதை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் கொடுத்து வச்சுருங்க. தனி வீடு வச்சுருக்கிறவங்க கூட இந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டிங்கன்னா தொந்தரவு இல்லாமல் இருக்கும் 2 பேருக்குமே. பாட்டி ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. என்னென்னு பார்த்துட்டு வரலாமா? ஒன்றுன்னா, நீங்கள் பப்பிக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி பப்பி பேட்ஸ் எல்லாம் வருங்க. இதை நீங்கள் ஃப்ளோரில் வந்து இங்கே பாருங்களேன், இதை எடுத்துட்டு நீங்கள் கீழே ஒட்டி விட்டுடலாம். அதனால் அவங்க மிதிச்சா கூட அது அங்கேருந்து பிடிங்கிட்டு வராது. இந்த மாதிரி 4 மூலையில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பப்பி பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப குட்டி பப்பியாக இருந்தால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வீடியோவில் பார்க்குறீங்கள, ரெஸ்கியூ பப்பி கூட நல்லா இந்த மாதிரி பாட்டி ட்ரைனிங் நல்லா பண்ணுது. ரொம்ப குட்டி பப்பியாக இருந்தால் 2-3 டைம்ஸ் இந்த இதுலேயே யூரின் போனாலும் இது பிடிச்சி வச்சுக்கும். கீழே லீக் ஆகாது, லீக் ப்ரூஃபாகவும் இருக்குது. இதே கொஞ்சம் ஒரு 3 months பப்பி ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை போயிட்டாவே இது வந்து 1 or 2 டைம்ஸில் இது வந்து நிறைஞ்சிரும். இந்த பீ பேட்ஸை வந்து நம்ம பால்கனியில் வைக்கலாம். அதாவது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா இந்த பால்கனியில் வச்சுட்டு அது மேலே ஆல்ரெடி அவங்க சுச்சு போயிருந்தாங்க இல்லையா, அந்த துணியை தொடச்ச துணியோ இல்லை நியூஸ் பேப்பரையோ கொஞ்சம் அது மேலே வச்சுட்டிங்கன்னா அதை மோந்துட்டு போய் இந்த பீ பேடில் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பண்ண உடனே ரிவார்டு மட்டும் கொடுத்துருங்க. ஆர் ரொம்ப குட்டி பப்பியாக இருக்குது, அதை வந்து நாங்கள் தூங்குற இடத்துல தான் வச்சுருக்கோம்னாலும் இந்த மாதிரி ஒரு 2-3 பீ பேட்ஸை வந்து வேறு இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவங்க அது மேலே தான் போய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிறைய ஃபீட்பேக்லேருந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம். அவங்க வளர வளர அவங்களுடைய நம்ம பால்கனியோ செலக்டட் பிளேஸில் அவங்கள பண்ண வச்சுட்டே வருவோம் இல்லைங்களா, என்கரேஜ் பண்ணுவோம். அப்புறம் கூடவே இருந்து ஒரு 20 minutes லீஸ் போட்டு கட்டிட்டு கூடவே இருந்து நம்ம பண்ண வைக்கும்போது அவங்க வந்து அதே இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஃபீட்பேக்ஸுடைய நம்பர்ஸும் குறைஞ்சிரும். இப்போது பீ பேட்ஸ் பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ட்ரேஸ் இருக்குது. அவங்க பீ பண்ண வைக்கிறதுக்காக, அதாவது சுச்சு போக வைக்கிறதுக்காக ட்ரேஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ட்ரேஸில் வந்து நீங்கள் பப்பிங்க சுச்சு போயிட்டாங்கன்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 2-3 பிக்சர் காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி நிறைய வெரைட்டிங்க இருக்குது. இதுலேயே உங்களுக்கு சைஸ் கூட வரும். சின்ன பப்பியாக இருந்ததுன்னா, பப்பியுடைய ஃபுல் வளர்ந்த பப்பியே டாகே சின்ன சைஸாக ப்ரீட் டாகாக இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரே வேணும் அப்படிங்கிறத, எந்த சைஸ் ட்ரே வேணும்னு பார்த்து வாங்கிக்காங்க. வெயிட் தாங்குற மாதிரியான பெரிய பப்பிங்களாக இருந்ததுன்னா வெயிட் தாங்குற மாதிரியான ட்ரேஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ட்ரேயில் கூட விட்டுட்டு அப்படியே வந்துடக்கூடாது. அவங்க பக்கத்துலேயே நின்று லீஷ் போட்டு கட்டியிருந்தீங்கன்னா கூட பக்கத்துலேயே நின்று என்கரேஜ் பண்ணுங்கள். சீக்கிரம் கற்றுப்பாங்க. ரொம்ப குட்டி பப்பியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுப்பாங்க, அதாவது கம்மி நாட்களில் கற்றுப்பாங்க. வளர்ந்துட்டாங்க பப்பிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் கற்றுக்கிறதுல, ஆனால் கண்டிப்பாக கற்றுப்பாங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க கற்றுக்கிட்டது அப்புறமா. பப்பி வீட்டில் சுச்சு போயிட்டான்னா அதை எப்படி பப்பி சேஃபான மெட்டீரியல் வச்சு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் திருப்பி அதே இடத்துல வீட்டுக்குள்ளே சுச்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே எப்படி தயார் பண்ணுறது, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமான் வச்சு ஹோம்மேட் ஸ்ப்ரேஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி நம்ம ஸ்ப்ரே தயாரிக்க போகிறோன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்காங்க, 200 ml தண்ணி ஊற்றிடுங்க. அதில் அந்த தண்ணியில் ஒரு 5 இல்லைன்னா 10 ட்ராப்ஸ் நம்ம தலைக்கு, அதாவது நெத்திக்கெல்லாம் பூசுகிறோம் இல்லைங்களா, நெத்திக்கு பூசுகிற யூக்கலிப்டஸ் ஆயில், அதை ஒரு 5 இல்லைன்னா 10 ட்ராப்ஸ் போட்டுட்டு ஷேக் பண்ணிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு பப்பி எங்கே சுச்சு போனானோ அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரேயை போட்டுருங்க. திருப்பி அந்த இடத்துல அவனை என்கரேஜ் பண்ணக்கூடாது போகிறதுக்கு. அந்த ஸ்மெல் வராமல், அவன் சுச்சு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்ப்ரேயை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது,
இந்த 200 ml தண்ணியில் 5லிருந்து 10 ml சின்னமன், அதாவது சின்னமன் பட்டை இருக்குங்களா, பட்டை ஆயில் கூட கிடைக்கும். அந்த பட்டை ஆயிலையும் 5-10 ட்ராப்ஸை ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு சூச்சு போன இடத்த வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரேயை அங்கே போடுங்க. நீங்கள் இந்த ஸ்ப்ரேயை வந்து தொட்டி, அதாவது நம்ம பூத்தொட்டியெல்லாம் வச்சுருப்போம், பிளான்ட்ஸ் வச்சுருப்போம், வீட்டுக்குள்ளே கூட இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கும். நம்ம பப்பிங்களுக்கு என்ன ஹேபிட்னா மண் செடிங்களை மோந்து பார்த்துட்டு காலை தூக்கியோ சுச்சு பண்ணிடுவானுங்க. அதனால் அந்த இடத்துலலாம் போட்டு வச்சுருங்க, இந்த ஸ்ப்ரேயை போட்டு வச்சுருங்க, சுச்சு பண்ண மாட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடியோ வீட்டுக்கு வெளியவோ கார்டன் இருந்ததுன்னா, இல்லை பார்க்கிங் ஏரியாவில் டயரெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து சுச்சு போகிறாங்கன்னா அந்த இடத்துலையும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மசாலா சாமானெல்லாம் நமக்கு வேணால் பிடிக்கலாம், ஆனால் பப்பிங்களுக்கு வந்து ஒரு மாதிரி காட்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த பட்டை ஆயிலையும் யூக்கலிப்டஸ் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறோம். இன்னொன்று, இந்த ஆப்பிள் சைடர் வினிகருங்கிறது கூட நம்ம பப்பிங்களால் ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன், நம்மளுக்கே நிறைய பேருக்கு இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து பிடிக்காது. இதில் வந்து 1 கப் ஆப்பிள் சைடர் வினிகரும் இன்னொரு கப் தண்ணியும் ஈக்குவல் அமௌண்ட், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த லிக்யூடை கூட நீங்கள் அங்கங்கே தெளித்து விட்டீங்கன்னா, எங்கே பப்பி சுச்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே தெளித்து விட்டீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. அடுத்த பப்பிங்களுக்கு பிடிக்காத ஸ்மெல் என்னதுன்னா சில்லி பவுடர், அதாவது மிளகா பொடி வந்து ரொம்ப டேஞ்சருங்க. பப்பிங்க கண்ணுக்கும் மூக்குக்கும் போகாமல் பார்த்துக்காங்க. அதனால தான் இந்த பொடியை வந்து நீங்கள் தண்ணியில் கலக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பப்பிங்க எங்கே சுச்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போட்டு விட்டுருங்க. அந்த பக்கமே வரமாட்டாங்க. கண்டிப்பாக விளையாட்டுத்தனமாக அந்த பொடியை வந்து வச்சிடாதீங்க, ரொம்ப டேஞ்சர் ஆயிரும் கண்ணில் மூங்களெல்லாம் போயிடுச்சுன்னா. நம்ம இந்தியாவில் லைசால் கிடைக்குதுங்க இல்லையா, அதில் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடாதீங்க. லைசாலில் பைன்னு எழுதியிருக்கும், அது வந்து அந்த லிக்விடை வந்து வாங்கிக்காங்க. அதை 1 லிட்டர் தண்ணியில் 2-3 ட்ராப்ஸ் மட்டும் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஃப்ளோர் கிளீனிங்க்கும் யூஸ் பண்ணலாம். லைசால் மாதிரியே எப்படி நம்ம டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோமோ அதே மாதிரி பெட் ஃப்ரெண்ட்லியான ஃப்ளோர் கிளீனிங் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து வெட்டினரி கிளினிக்கில் வாங்கலாம், இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட நீங்கள் அதை பற்றி விசாரிச்சுட்டு வாங்கிக்காங்க. கெமிக்கல் வந்து பப்பிங்களுக்கு ஒத்துக்காது. பெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ளோர் கிளீனிங்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னதுன்னா, நீங்கள் எந்த இடத்துல பப்பி, அதாவது சோஃபா காலில், அப்புறம் இண்டோர் பிளான்ட் சொன்னேன் இல்லையா, அங்கெல்லாம் பப்பிங்க சுச்சு போயிடுறாங்கன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் லெமன், அதாவது புளிப்பு உள்ள இந்த சாத்துக்குடி தோல், அப்புறம் எலுமிச்சம்பழ தோல் எல்லாம் அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கும் அவங்க வந்து அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போகாமல் இருப்பாங்க. இப்போ நான் மேலே சொன்ன இந்த எல்லா ஸ்ப்ரேயுமே வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா வாரத்துக்கு 1 தடவை உபயோகப்படுத்துங்க. அது உங்கள் பப்பியுடைய சென்சிட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. பப்பிங்க சோஃபாவில் அல்லது கார்பெட்டில் சுச்சு போயிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு லிக்யூட் தயார் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 லிட்டர் தண்ணி, 1/2 டீஸ்பூன், அதில் 2 லிட்டர் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் வினிகர் ஊற்றுங்க, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுங்க, இன்னொரு டேபிள் ஸ்பூன் பாத்திரம் கழுவுற லிக்விடை ஊற்றுங்க. இந்த எல்லா சாமானையும் நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டில் இல்லை பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்காங்க. அந்த லிக்விட் மேலே ஒரு ஸ்பாஞ்சை வச்சு தொட்டுட்டு எந்த பப்பி எந்த இடத்துல சுச்சு போனாலும் அது மேலே வச்சு இப்படியே தேய்ச்சி விடுங்க. தேய்க்கும் போது நுர வர வரைக்கும் தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அந்த கரை போகிற வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். க்ளீன் ஆயிரும் அந்த கார்பெட்டும் அப்புறம் சோஃபாவும். நீங்கள் யாரெல்லாம் நான் சொன்ன டிப்ஸை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஆர் நான் ஏதாவது டிப்ஸ் விட்டுருந்தேன்னா கூட நீங்களும் இங்கே கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெட் பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னதுன்னா, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பீபேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் 2வது வந்து பப்பிங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக அவங்கள வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தூங்கி எழுந்த உடனேயே அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. அவங்கள அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தூங்கி எழுந்திருக்கிற டைம்லையும் அந்த சாப்பிட்டு முடிச்ச டைம்லையும் உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதுக்காக செலக்ட் பண்ண பாட்டி பிளேஸில் போய் பாட்டி ட்ரைனிங் கொடுத்துருங்க. அப்புறம் இன்கேஸ் ஆக்சிடெண்ட்டாக அவங்க போயிட்டாங்கன்னா, அதாவது அந்த பாட்டி ட்ரைனிங்கை வந்து திட்டாமல் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. சில நாட்கள்லேயே அவங்க சீக்கிரம் கற்றுப்பாங்க.